தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய என்னுயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சிலே ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கம். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட அரை நொடியேனும் சுதந்திரமாக சாவது மேலானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்று கற்பிக்கிறார் என்னுடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை என கற்பிக்கிறார் நமது தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். தமிழர்களாகிய நாம் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் போதெல்லாம் போராடியே பெற வேண்டிய ஒரு நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மீத்தேன் பிரச்சனையா போராட வேண்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையா போராட வேண்டும், அணு உலையா போராடித்தான் நமது உரிமையை பெற வேண்டும், பெற்றாக வேண்டும் என்ற நிலையில் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பா 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கும் போது நம்மை பார்த்து பலர் சிரித்தார்கள், கிண்டல் அடித்தார்கள், நக்கல் அடித்தார்கள். சீமான் கட்சி தொடங்கி இருக்காரப்பா, சீமான் கட்சி தொடங்கினால் சீமானால் சாதிக்க முடியுமா? பலர் கேள்வி எழுப்பினார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் என்னால் முடியும், என்னால் முடியவில்லை என்றால் வேறு யாராலையும் முடியாது என பேரறிவிப்பு செய்து நான் கட்சி தொடங்குவேன், நான் வென்றாவேன் என்று உரக்க பேசினார். 2010 கட்சி தொடங்கினார். 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகையில் 234 தொகுதியில் வேட்பாளரை நிறுத்துவதற்கு சீமானிடம் ஆட்கள் இருக்கிறார்களா என்று பலர் ஏளனம் செய்தார்கள். 2016 தனித்து போட்டியிட்டு 1.1 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி பெற்றது. அவ்வளவுதான், இனி நாம் தமிழர் கட்சி கிடையாது. சீமான் அடுத்த தேர்தலில் திமுகவை திட்டினார், அதிமுகவை திட்டினார், இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து விடுவார், பல வாய் பேசியது. அண்ணன் சொன்னாரு, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், திமுகவோட இந்த திராவிட கட்சிகளோட ஒருபோதும் சேர மாட்டேன் என பேசினார். 2019 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டது. கிட்டத்தட்ட 4% வாக்குகளை பதிவு செய்தது. ஆணுக்கு நிகர் பெண் சமம், பெண் விடுதலை இல்லையால் மண் விடுதலை இல்லை. எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் தத்துவத்தை ஏற்று 20 இடத்துல ஆண்களுக்கும் 20 இடத்துல பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த ஒரு கட்சியும் இந்திய வரலாற்றிலே, தமிழ்நாட்டில் இல்ல இந்திய வரலாற்றில் யாருமே கொடுத்ததில்லை. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் சீமான் தனித்து போட்டியிட்டாரு. இனி தனித்தெல்லாம் போட்டியிட முடியாது, யாரோடு கூட்டணி வச்சிருவாரு, கூட்டு சேர்ந்துருவாரு பேசினார்கள். மீண்டும் தனித்து போட்டி 31 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பதிவு செய்தது. அதன் பிறகு 24 பாராளுமன்ற தேர்தல், மோடியா ராகுல் காந்தியா? சீமானுக்கு யாரப்பா ஓட்டு போடுவா? யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பலர் விமர்சனம் செய்தார்கள். பிரதமர் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சிக்கு யாரப்பா? எங்கள் அண்ணன் எங்களின் அடிப்படை பிரச்சனை தான் பிரதமர் வேட்பாளர் என பேரறிவிப்பு செய்து 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல நாம் தமிழர் கட்சி பதிவு செய்தது. இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலான எங்கள் அண்ணன் சீமானின் கடின உழைப்பு இன்று நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். அங்கீகரிக்கப்பட்ட பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடை தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி நாங்கள் வென்று முடிப்போம். எங்கள் அண்ணன் சீமானிடம்
அந்த வெற்றியை நாங்கள் ஒப்படைப்போம். அதற்கான வேலையில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட போறோம். மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் திமுகவுக்கு ஓட்டு போறீங்க? அதிமுகவுக்கு ஓட்டு போட போறது இல்ல. ஏன்னா அதிமுக போட்டியிலே இல்ல. நான் இந்த களத்துக்கு வரல. இது வீரன்கள் சண்டை போடக்கூடிய களம். அதனால நான் வரல. அதிமுக பின்வாங்கிடுச்சு. நீ எத்தனை கோடி கொடு, மக்களுக்கு பணத்தை கொடு. நீ பணத்தை கொடுத்தாலும் நான் இனத்தை முன்னிறுத்தி நான் மக்களிடம் சென்றடைவேன் என்று இந்த இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி போடுதுங்க. யாருடைய சேரல. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தை சொல்ற. பக்கத்துல இருக்குது கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சிக்கு போங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு 56 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சாலை விபத்துல இறந்தா 1 லட்சம் கொடுப்பாங்க. ராணுவ வீரன் இறந்து போனால் கூட தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கொடுக்காது. கள்ளச்சாராயம் குடிச்சா தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கொடுக்கும். விக்கிரவாண்டி பொறுப்பாளர்களோடு நான் பேசிட்டு இருந்தேன். அப்போது சொன்னாங்க ஒரு நண்பர், ஐயா நாமளும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிடலாம் ஐயா, நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் போவோம் ஐயா. யாருக்கு 10 லட்சம் கொடுக்கிறது? கள்ளச்சாராயம் குடிப்பவர்களை ஊக்குவிக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. இது அரசா? இந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்களா? ஓட்டு போறதால ஏதேனும் மாற்றம் ஏற்பட போதா? நாம் தமிழர் கட்சியிலிருந்து படித்தவரை நிப்பாட்டி இருக்கிறோம். ஒரே ஒரு முறை உங்கள் வாக்கை ஒளி வாங்கி சின்னத்துக்கு கொடுங்க. வழி தாங்கி நிக்கிறோம். எளிய பிள்ளைகள் மாற்று அரசியலை பேசுகிறோம். மக்களிடம் ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று வழி தாங்கி நிற்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஒளி வாங்கி மைக்கு சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும். நாம் தமிழர் கட்சி அரசு அதனை சொல்லும்.